بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத நெஞ்சங்களில் ஆழமான இடங்களை பெற்றுக்கொண்ட மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய இஸ்லாமிய தாய் தந்தை, இந்த மண்ணை விட்டும் மறைந்து வாழுகின்ற தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலிலே சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் பிதஅத் அனாச்சாரங்கள் என்றும், பிதஅத் அனாச்சாரங்கள் எல்லாம் வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் எல்லாமே மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த மனித சமுதாயத்துக்கு யாபகமூட்டிய அந்த பொன்மொழியை இந்த ஹுத்துபாவுடைய நேரத்திலும் முன்மொழிந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கின்ற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளிலே நடந்த மறக்க முடியாத சில நிகழ்வுகள் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் சுன்னாக்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அன்னலாரின் பசியும் அவருடைய வறுமையான அந்த வாழ்வும் எப்படி இருந்தது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் படித்து பார்த்தால், திரும்பி பார்த்தால்
இன்றைக்கு உலகத்தில் நானும் நீங்களும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது உலகத்திலே கோடீஸ்வரர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு திருப்தியை அடைந்து கொள்வதற்காக, உலகத்தில் நாங்கள் அவர்களை விட மேலிடத்தில் இருக்கிறோமே என்ற ஒரு அந்த எண்ணத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ளலாம் தோழர்களே. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10 வருடங்கள் ஆட்சியாளர்களாக இருந்துதான் இந்த உலகத்திலே அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். மதீனாவிலே அவர் ஆரம்பமாக ஆட்சியை ஆரம்பிக்கிறார். சுமார் மதீனாவில் மாத்திரம் 10 வருடங்கள் என்ன செய்திருக்கிறார்? ஒரு ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு சமய தலைவராக, ஒரு சமுதாயத்துடைய தலைவராக, ஒரு நாட்டுடைய பாதுகாவலராக, சம்பளம் எடுக்காத ஒரு பாதுகாவலனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒருவர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். அவர் சொன்னதிலும், அவர் எதை சொன்னாரோ அதை செய்வதிலும், எதை செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதிலும் உறுதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே சுமார் கிபி 571ஆம் ஆண்டு பிறக்கிறார்கள். பிறப்பதற்கு முதலே இந்த உலகத்தில் தன்னுடைய தந்தை யார் என்று தெரியாமல் தான் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். பிறப்பதற்கு முதலே அல்லாஹ்வுடைய தூதர் தந்தையை இழந்த நிலைமையில் தான் பிறக்கிறார்கள். பிறந்து சில காலத்துக்கு பிறகு புத்தி வருவதற்கு முதலே தன்னுடைய தாயை இழந்து இந்த உலகத்தில் ஒரு அனாதைகள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அந்தஸ்தோடு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். தாய் இறந்ததற்கு பிறகுதான் தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே, அவருடைய கண்காணிப்பிலே வளருகிறார்கள். அவருடைய இறப்புக்கு பின்னர் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய கண்காணிப்புக்கு கீழே இந்த உலகத்திலே அவர்கள் வாழுகிறார்கள். சின்ன பருவத்திலிருந்து தாய் இல்லை, தந்தை இல்லை என்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, சுமையாக நாம் இருக்கக்கூடாது, யாரும் நமக்கு சும்மா சோறு தரக்கூடாது என்று உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் படிக்க வேண்டிய காலத்தில், அறிவுகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு மேய்த்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். படிக்க வேண்டிய காலம், அறிவை தேட வேண்டிய காலம், தாய் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், தந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், தான் ஒரு அனாதையாக இருந்தாலும், யாருக்கும் பாரமாக நாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சின்ன பருவத்தில் இருந்தே கூலிக்காக மற்றவர்களுடைய ஆடுகளை மேய்த்து அதிலே இருந்து வருகின்ற வருமானத்தில் தான் சாப்பிட வேண்டும், தான் சொந்த காலிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். கொஞ்சம் புத்தி தெரிய தெரிய வியாபாரம் சம்பந்தமாக படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 25வது வயதுக்கு முன்னரேயே ஒரு சிரியாவுக்கு சென்று ஒரு வியாபாரம் செய்வதில் ஒரு தலை சிறந்த ஒரு வியாபாரியாக மாறுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால் தான் சின்ன பருவத்திலேயே கல்வியை இழந்து எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் மாறுவதற்கு காரணம், தான் யாருக்கும் பாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சின்ன பருவத்திலிருந்தே அவர் தொழில் செய்யவும், தொழிலை கற்றுக்கொள்ளவும், வியாபாரம் செய்யவும், வியாபாரத்தை கற்றுக்கொள்ளவும் இந்த உலகத்திலே அவர் ஆரம்பித்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 25வது வயதிலே தொழிலை தெரிந்து கொண்ட, வியாபாரத்தை அறிந்து கொண்ட ஒரு மனிதராக மாறுகிறார். அவருடைய திறமையையும் வல்லலையும் கன்ற அன்றைக்கு வாழ்ந்த பெரும் செல்வத்துக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் சொந்தக்காரியாக இருந்த அந்த சீமாட்டி அவர்களை முடித்து இந்த உலகத்தில் ஒரு கோடீஸ்வரர் என்று சொல்லுகின்ற இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இருந்த காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா என்பது ஒரு சாதாரண பூமி அல்ல. கொலைகளும் கொள்ளைகளும் விபச்சாரங்களும் பாவங்களும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் வட்டிகளும் அங்கே தலைவிரித்து ஆடிய ஒரு காலம். குலப்பெருமை, நான் பெரியவனா நீ பெரியவனா, என்னுடைய குடும்பமா உன்னுடைய குடும்பமா என்ற அந்த குலப்பெருமைகள் தாண்டவம் ஆடிய அந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் கஅபாவிலே 366 அல்லது 316 சிலைகளை வைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்காக முன்வந்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும்.
அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்று இந்த உலகத்தில் தான் ஒரு இறைவனுடைய தூதர் என்று சொன்னார்களோ அன்றையிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் உலகத்திலும் சரி, உணவிலும் சரி, இல்லறத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, வறுமையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சோதனைக்குள் உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்னதில் உறுதியாக இருந்த ஒரு மாமனிதர் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 155வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பசி இருக்குத்தானே, அந்த பசியை ஒரு சோதனையாக அல்லாஹு தஆலா சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் பசியினால் சோதிக்கப்பட்டதில், சாப்பிடுவதற்கு இல்லாமல் சோதிக்கப்பட்ட ஒரு நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே கண்கூடாக கண்டு வாழ்ந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கைகளிலே வறுமை மேலோங்கி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அல்லாஹு தஆலா வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரின். உங்களை நாம் சில விஷயங்களை கொண்டு நாம் சோதிப்போம், பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம், பசியை கொண்டு நாம் சோதிப்போம். பயத்தை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம், உங்களை நாம் பசியை கொண்டும் நாம் சோதிப்போம், உங்களுடைய பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம், உங்களுடைய உயிர்களை பறிப்பது கொண்டும் நாம் சோதிப்போம், உங்களுடைய விளைச்சல் நிலங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம். சொல்லுங்கள் நபியே, பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். பசி என்பது அல்லாஹ்விடத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு சோதனை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களை நாம் பசியை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியத்துக்கு, அந்த வசனத்துக்கு மிக மிக தகுதியானவராக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி சொல்கிற போது, சுவர்க்கத்துடைய இன்பத்தை பற்றி சொல்கிற போது சூரத்து தாஹா 118வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னலக அல்லா தஜுஅ ஃபீஹா வலா தஅரா. நிச்சயமாக சுவர்க்கத்திலே நீங்கள் பசியை உணர மாட்டீர்கள், நிச்சயமாக அங்கே யாருமே ஆடைகள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அப்படியாக இருந்தால் உலகத்தில் ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் வாழ்வது என்பது சோதனை, உலகத்திலே ஒரு மனிதன் பசியோடு வாழ்வது என்பது சோதனை. மறுமையிலே சுவர்க்கத்திலே யாருமே நீங்கள் பசியோடு இருப்பதை காண மாட்டீர்கள், யாருமே நீங்கள் ஆடைகள் இல்லாமல் சுவர்க்கத்திலே வாழ்வதை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பசியோடு வாழ்கிறான் என்றால் அது ஒரு சோதனை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அது ஒரு சோதனை என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் தான் இந்த உலகத்திலே ஆடைகளுடைய விடயத்திலும், இருப்பிடம் என்று சொல்லுகின்ற இடத்திலும், அல்லாஹ்வுடைய தூதர் உணவு என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நிறையவே சந்தர்ப்பத்தில் சோதிக்கப்பட்ட வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக முக்கியமாக சூரத்துல் பக்ரா 2273வது வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவிலே 273 74வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன அப்படி என்று கேட்டால், லில் ஃபுக்கரா, சில ஏழைகள் இருக்கிறார்கள், அல்லதீன உஹ்சிரூன ஃபீ சபீலில்லாஹ். அந்த ஏழைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்த சில ஏழைகள் இருக்கிறார்கள். லா யஸ்தத்தியூன தர்பம் ஃபில் அர்த். பூமியிலே யாரிடத்திலும் செய்ய மாட்டார்கள். எனக்கு தேவையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, தாருங்கள் என்று யாருமே கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சில ஏழைகள் பூமியிலே இருக்கிறார்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. உண்மையில் அவர்களை ஏழைகள் என்று அறியாத மக்கள் யாராவது பார்த்தால் அவர்களுடைய ஆடைகளை கண்டு, அவருடைய அலங்காரத்தை கண்டு, அவர்களுடைய பேணுதலை கண்டு அவர்களை எல்லாருமே நினைத்துக் கொள்வார்கள், இவர்களுக்கு என்னப்பா வாழ்க்கை, இவர்களுக்கு என்னப்பா துன்பம், இவர்கள் எவ்வளவு அழகாக உடுக்கிறார்கள், எப்படியாக வாழ்கிறார்கள், எப்படியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அவர்களை அறியாத, உண்மையிலே அறியாத மக்கள் அவர்களை பார்த்தால் இவர்கள் எல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் பணக்காரர்கள் அல்ல. அவர்கள் யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள், யாரிடத்திலும் கையேந்த மாட்டார்கள். பூமியிலே உழைப்பதற்கு என்று எதற்கு முடியாதவர்கள், அவர்கள் தாங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்தவர்கள். யாரிடத்திலும் போய் லா யஸ்அலுன الناس இல்ஹாஃபா, மனிதர்களிடத்திலே போய் வலிந்து கட்டிக்கொண்டு எனக்கு தேவையாக இருக்கிறது உதவி செய்யுங்கள் என்று யாருமே கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தர்மம்
தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஏழைகளை பற்றி சொல்கிற போது வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், நீங்கள் ஏழைகளான விதவைகளான ஆண்களையும் பெண்களையும் அந்த திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நீங்கள் ஏழைகளாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை கொண்டு உங்களை செல்வந்தனாக மாற்றுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஆடை இல்லாமல் வாழுகிறான் என்றால் அது ஒரு சோதனை. பசியோடு உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்றால் அது ஒரு சோதனை. அந்த இரண்டு சோதனைக்கும் சொந்தக்காரராக இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். எங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். சஹீஹுல் புகாரி 2567வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உர்வாவிடத்தில் சொல்கிறார்கள், அன்னஹா காலத்தில் உர்வாவிடத்திலே சொன்னார்கள், இன்னா குன்னா லனன்துரு இலல் ஹிலால், நாங்கள் பிறையை பார்ப்போம். எப்படி தெரியுமா? சும்மல் ஹிலால், ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம். எங்களுடைய வீடுகளிலே அடுப்பெரியாது, அந்த அளவுக்கு வறுமை எங்களுடைய வீடுகளிலே ஆட்கொண்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் 3 பிறைகளை பார்ப்போம். அந்த 3 பிறைகளிலும் எங்களுடைய வீடுகளில் எந்த அடுப்புமே எரிந்த வரலாறு கிடையாது. கேட்கிறார்கள், நீங்க எதை சாப்பிட்டீங்க, நீங்க எதைத்தான் தின்னீர்கள்? வீடுகளில் அடுப்பு பத்த வைக்கவில்லை என்றால், ஒரு பிறையை கண்டும் அடுப்பு பத்த வைக்கவில்லை என்றால், 2 பிறையை கண்டும் அடுப்பு பத்த வைக்கவில்லை என்றால், 3 பிறையை கண்டும் அடுப்பு பத்த வைக்கவில்லை என்றால், எதைத்தான் அம்மா நீங்கள் சாப்பிட்டீர்கள், எதைத்தான் நீங்கள் உன்று இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்தீர்கள் என்று கேட்ட போது ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், அஸ்வதைன், 2 கருப்பு, ஒன்று என்ன தெரியுமா? அத்தம்ர், ஈத்தம்பளமும், வல்மா, தண்ணீரையும் தவிர எங்களுக்கு வீட்டிலே எதுவும் கிடையாது என்றார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே 3 பிறைகளை கண்டு 3 பிறைகளும் வீட்டிலே அடுப்பெரியாமல் 3 பிறைகளும் கழிக்க இந்த உலகத்திலே ஈத்தம்பளத்தோடும் தண்ணியோடும் வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நானும் நீங்களும் இன்றைக்கு என்னுடைய வீடுகளிலும் உங்களுடைய வீடுகளிலும் நாளைக்கு தேவையான, நாளை அன்றைக்கு தேவையான, அதுக்கு அடுத்தன்றைக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அடுக்கடுக்காக வைத்திருக்கிறோம் தோழர்களே. உப்பு வைக்கிற போது அந்த உப்புக்கு விளையேறட்டும் என்று சொல்லி அப்படியே நாங்கள் எல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறோம் தோழர்களே. காரணம் என்ன சொல்லுங்கள்? கொஞ்சம் லாபம் கூட கிடைக்க வேண்டும் என்று. அந்த அளவுக்கு தேவைகள் எங்களுக்கு இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அன்று 3 பிறைகளை கண்டு வீட்டிலே அடுப்பெரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு தலைவர் என்றால், ஒரு அரசியல்வாதி என்றால், ஒரு சமய தலைவர் என்றால், ஒரு சமுதாயத்துக்கு தலைவர் என்றால், ஒரு இறைவனுடைய தூதர் என்றால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், சஹீஹுல் புகாரி 2069வது ஹதீஸாக இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தலைவரை இந்த உலகத்திலே காண முடியுமா? பாருங்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹு மஷா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகுப்ஷின் ஷஈர், தொலிகள் நீக்கப்படாத அந்த கோதுமையினால் ரொட்டியை சுட்டுக்கொண்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் போனேன். போகிற போது வாசம் இல்லாத வெறும் கொழுப்பை உருக்கிக் கொண்டு, அல்லாஹ் அக்பர், நான் தொலிகள் நீக்கப்படாத கோதுமை ரொட்டியை சுட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போனேன். அதை தொட்டு தின்பதற்காக வாசம் இல்லாத கொழுப்பையும் எடுத்துக்கொண்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் ரஹன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்அன் லஹு பில் மதீனா இந்தல் யஹூத், ஒரு யூதனிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பாட்டுக்காக, தான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த உணவுக்காக தன்னுடைய கவசத்தை அடகு வைத்துவிட்டு ஒரு யூதனிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சில தொலிகள் நீக்கப்படாத கோதுமையை அல்லாஹ்வுடைய தூதர் இரவலாக கடனாக வாங்கியதை நான் கண்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஏழை எங்கேயாவது வாழ்கிறார்களா என்று பாருங்கள். யாராவது கடனுக்காக தன்னுடைய கவசத்தை வைத்துவிட்டு, கடனுக்காக ஆடையை கொடுத்துவிட்டு, கடனுக்காக வாகனத்தை கொடுத்துவிட்டு, கடனுக்காக வாளை கொடுத்துவிட்டு, கடனுக்காக ஏதோ ஒன்றை ஒப்படைத்து விட்டு சாப்பிடுவதற்காக, உண்பதற்காக ஏதாவது ஒரு உணவை இந்த உலகத்தில் வாங்கிய ஒரு ஏழை இந்த உலகத்தில் இருக்கிறார்களா தோழர்களே? பரம ஏழை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று 1 ரூபாயும் 5 ரூபாயும் 10 ரூபாயும் வாங்குகின்ற அப்படிப்பட்ட
ஒரு ஏழை எங்கேயாவது கொண்டு போய் இருக்குகின்ற ஆடையை அல்லது ஏதோ ஒன்றை அடகாக வைத்துவிட்டு சாப்பிட்ட வரலாறு இந்த உலகத்திலே இருக்கிறதா என்று கேட்கிறேன். இந்த உலகத்திலே இறைவனுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்திலே போய் தன்னுடைய கவசத்தை வைத்துவிட்டு சாப்பிடுவதற்கு ஏதாவது தாருங்கள், இதை அடகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட போது தொழி நீக்கப்படாத கோதுமையை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு சாப்பாட்டாக கொடுத்தார்கள் என்றால் அன்னலாருடைய வறுமை என்பது எப்படி இருந்திருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டேன். மா அம்சா இந்த ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஉ புர்ரின், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைகளிலே எந்த ஒரு நாட்களும் அவருடைய வீட்டிலே கோதுமை இருந்த நிலைமையிலும் அவருடைய வீட்டிலே வித்துக்கள் அதாவது நெல்லுகள் உணவுகள் இருந்த நிலைமையிலும் கடந்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒரு நாளில் கூட சாப்பாடு வீட்டிலே இருக்கிற நிலைமையில் ஒரு நாள் கழிந்த வரலாறு கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள். சஹில் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஹல் அக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நகிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலி கோதுமை நீக்கப்பட்ட துப்புரவான வெள்ள ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறார்களா என்று கேட்கப்பட்டது. நெல்லை இடிக்கிற போது அந்த கோது வருந்தானே, அந்த கோது இல்லாம துப்புரவாக்கப்பட்ட தண்ணிய மாவினால் ஆன அந்த ரொட்டியை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டார்களா என்று கேட்கப்பட்டது. அப்போது சஹில் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து அவர் மௌத்தாகிற வரைக்கும் இப்படி துப்புரவாக்கப்பட்ட ரொட்டியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதே கிடையாது. நாம் கால சாப்பாடு கடைக்கு சென்று பராட்டாவும் முட்டையும் கட்லிஸும் பெட்டிஸும் சாப்பிடாமல் கடந்த வரலாறு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வரைக்கும் இந்த தொலி கோதுமை நீக்கப்பட்ட தூய்மையான நல்ல கொல்ட்டியான மாவினால் ரொட்டி சாப்பிட்டதை நான் கண்டதே கிடையாது என்று சஹில் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போது அந்த ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அன்றைக்கு சல்லடை இருந்ததா? நம்ம அரிவட்டி என்று சொல்வோம், மாவுக்களை துப்புரவாக்குகின்ற அந்த அரிவட்டி என்று சொல்வோம். அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சல்லடைகள் இருந்ததா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் சஹில் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து அவர் மௌத்தாகிற வரைக்கும் அந்த சல்லடையை கூட அந்த அரிவட்டியை கூட அவருடைய கண்ணால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டதே கிடையாது. அதை காணாமல் தான் இந்த உலகத்திலே மௌத்தாகினார்கள் என்றால், அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே அந்த கோதுமையை வேறாகவும் பதக்கடை நெல்லை வேறாகவும் உமியை வேறாகவும் பிரித்து காட்டுவதற்காக வீடுகளிலே வைத்திருக்கிறோமே அரிவட்டி சல்லடை என்று சொல்கிறோமே, அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் காணாமல் வாழ்ந்து மௌத்தாகி போன ஒரு இறை தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், இந்த உலகத்தில் அவருடைய ஏழ்மையான வாழ்வும் அவருடைய வறுமையான வாழ்வும் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைகளிலே ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் கட்டளையிட்டார்கள், உதுஹியாவுடைய இறைச்சி இருக்கிறது, குர்பானுடைய இறைச்சி 3 நாட்களுக்கு மேல் யாரும் வைத்து சாப்பிடக் கூடாது அப்படி என்று கட்டளையிட்டார்கள். ஆயிஷா அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா 3 நாட்களுக்கு மேல் குர்பான் கொடுக்கப்பட்ட உதுஹியாவுடைய இறைச்சியை வைத்து சாப்பிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கட்டளை பிறப்பித்தார்களே, அது உண்மையா அப்படி என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள் ஆயிஷா அவர்கள், உண்மைதான். எதற்காக ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்றால், ஏழைகள் பசித்திருக்கிற போது அந்த மாட்டிறைச்சிகளையும் ஆட்டிறைச்சிகளையும் உதுஹியாவாக கொடுக்கப்பட்ட அந்த மாமிசங்களையும் 3 நாட்களுக்கு மேல் மற்றவர்கள் பசித்திருக்கிற போது அதை கொடுக்காமல் வைத்திருக்க கூடாது என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். ஆனால் எங்களுடைய வீடுகளிலே ஒரு ஆட்டுடைய கால் 2 கால்கள் இருக்கும். அந்த கால்களை நாங்கள் எடுத்து பதப்படுத்தி வைத்துக் கொள்வோம், அவித்து வைத்துக் கொள்வோம். அதை 15 நாட்கள் கழித்துத்தான் நாங்கள் அதை சாப்பிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 15 நாட்களுக்கு பிறகு அந்த ஆட்டுக்காலை நாங்கள் முன்னால் வைப்போம். கொஞ்சம் கூட மனம் சலிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் அக்பர். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஆட்டு காலை 15 நாட்கள் வருகிற வரைக்கும் அவித்து 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 வைத்திருந்து அந்த 15 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கூட மனம் கூசாமல் இந்த உலகத்திலே சாப்பிடுவதுதான் அவருடைய பொருளாதார நிலைமையாக இருந்தது என்றால்,
அவருடைய ஏழ்மை, அவருடைய வறுமை இந்த உலகத்தில் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நபித்தோழர் சொல்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பொரிச்ச இறைச்சி கண்ணால் கண்டது கிடையாது. நாம் வெள்ளிக்கிழமை வந்தால் பொரியல் இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் பொரித்த இறைச்சை கண்ணால் கண்டது கிடையாது. மௌத்தாகிற வரைக்கும் தூய்மையாக்கப்பட்ட ஃபியோவான அந்த மாவினால் ரொட்டி சுட்டு சாப்பிட்டதே கிடையாது என்று நபித்தோழர்கள் சொல்லுகிறார்களாக இருந்தால், அவருடைய பசி, அவருடைய வறுமை இந்த உலகத்திலே எப்படி இருந்திருக்கும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தரம் அனஸ் அவர்கள் போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே படுத்து கிடக்கிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் பள்ளியில படுத்து கிடக்கிறார் என்று கேட்டால், இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் பள்ளி வாயிலே சாப்பிட்டு விட்டு ஏப்பம் வரவில்லை என்று புரண்டு புரண்டு படுக்கிறார்கள். பள்ளி வாயில்களை சாப்பிட்டு விட்டு அந்த பள்ளி வாயில்களிலே ஃபேனையும் போட்டுக்கொண்டு லைட்டையும் போட்டுக்கொண்டு நல்லா திண்டு விட்டு ஏப்பம் போகுதில்லை என்று புரண்டு புரண்டு தூங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹுவை நான் பார்த்தேன், பள்ளியிலே அல்லாஹ்வுடைய தூதர் புரண்டு புரண்டு அப்படியே வயிற்றை மண்ணிலே தேய்த்து தேய்த்து தூங்கினார்கள். நான் நினைத்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியுடைய அகோரம், பசியுடைய கொடுமைதான் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றை தரையிலே வைத்து தேய்த்து தேய்த்து தூங்குகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டு என்னுடைய வீட்டுக்கு போய் ஒரு ரொட்டியாவது இருந்தால் தாருங்கள் என்று கேட்டு கொண்டு வந்து அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கொடுத்தேன் என்று அனஸ் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வேலைக்காரர் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு ஜனாதிபதியுடைய பசியுடைய அகோரத்தை கண்டு, ஒரு தலைவருடைய பசியுடைய அகோரத்தை கண்டு, அவர் தன்னுடைய வயிற்றை மண்ணிலே போட்டு தேய்த்து தேய்த்து பசி தாங்க முடியாமல் அந்த பட்ட வேதனையை கண்டு உணர்ந்து அவராக ஓடி போய் உம்மு சுலைம் வரலாறுல போய், மா ஏதாவது சாப்பாடு இருந்தா தாங்க, ரசூலுல்லாஹ் தாங்க முடியாம பள்ளியில போய் வைத்த போட்டு போட்டு தேய்ச்சி கொண்டிருக்கிறார் என்று கேட்டு கொடுக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு உத்தமர் வாழ்ந்தார் என்றால் அவருடைய பசி எப்படி இருந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளை மறுபக்கம் திரும்பி பாருங்கள். அரசியலுக்கு வருவதற்கு முதல் ஏழையாக வாழ்ந்தவர்கள், எளிமையாக வாழ்ந்தவர்கள், கஷ்டத்திலே வாழ்ந்தவர்கள், துன்பத்திலே வாழ்ந்தவர்கள், படிப்புக்கு செலவில்லாமல் இருந்தவர்கள், ஊரினால் மதிக்கப்படாமல் இருந்தவர்கள், அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு எப்படியான ஆடம்பரமான வாழ்க்கை தோழர்களே, எப்படியான வாழ்க்கை தோழர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முதல், ஒரு அரசியல் தலைமையாக வருவதற்கு முதல், ஒரு ஆட்சியாளராக வருவதற்கு முதல் ஹதிஜா அவர்களை முடித்த போது ஒரு கோடீஸ்வரராக இருந்தார்கள். வந்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு பரம ஏழையை விட ஒரு மோசமான ஒரு இடத்திலே இருந்தார்கள். இன்றைய அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வருவதற்கு முதல் பரம ஏழையாக இருக்கிறார்கள். ஒரு ஜனாதிபதியுடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள், பிரதமருடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள், அமைச்சருடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள், பிரதி அமைச்சருடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள், பார்லமெண்ட் உறுப்பினருடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள், இந்த மாகாண சபையில இருக்கின்ற அமைச்சருடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள், மாகாண சபையில இருக்கின்ற உறுப்பினருடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள், இந்த முன்சிபல்ல இருக்கின்ற சகோதரருடைய பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள். எப்படியான ஆடம்பரமான வாழ்க்கை, எப்படியான ஆடம்பரமான வாகனம், எப்படியான சாப்பாடு, எப்படியான ஆடைகள், தனக்கும் சொத்தை சேர்த்து தன்னுடைய குட்டி குருமாவுக்கும் சொத்தை சேர்த்து, பரம்பரைக்காக சொத்தை சேர்த்து, கருத்த பணங்களையும் சேர்த்து, வெள்ள பணங்களையும் சேர்த்து, லஞ்சங்கள் கொடுத்து யாரும் பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அரசியல் செய்கின்ற எல்லோருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. எது இருந்தும் கூட போலீஸ் இருக்கிறது, கோட்ஸ் இருக்கிறது, ஊழல் ஆணைக்குழு இருக்கிறது, இன்றைக்கெல்லாம் மீடியா பவராக இருக்கிறது. அப்படி இருந்தும் இவ்வளவு ஊழல் நடக்கிறது என்றால் அன்று மீடியாக்கள் இல்லை, கோட்ஸ் இல்லை, போலீஸ் இல்லை, சிஐடி இல்லை, யாருமே இல்லை, ஏன் செய்தா என்று கேட்க முடியாது. அப்படி அன்றைக்கு இருந்த மன்னர்கள் எல்லாம் தங்க கட்டில்களிலே புரண்டு, தங்க வாகனங்களிலே, தங்க முத்தான மேடைகளிலே அமர்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்துக்கு வந்ததற்கு பிறகு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு இருக்குகின்ற அரசியல்வாதிகள் ஒரு கணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவருடைய வார்த்தையையும் அவருடைய வாழ்க்கையையும் சொல்வதற்கு கொஞ்சம் வெட்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்குகின்ற முஸ்லிம் அமைச்சர்களும் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் கொஞ்சம் வெட்கப்பட வேண்டும். மாகாண சபை உறுப்பினர்களும் இன்றைக்கு இருக்குகின்ற அரசியல்வாதிகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். களவெடுத்த அரசியல்வாதிகளை சொல்கிறேன்,
அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அன்றைக்கு இருந்த தலைவருடைய நிலைமை என்றால் இன்றைக்கு வாழுகின்ற எங்களுடைய நிலைமையும் எங்களுடைய நாட்டுடைய நிலைமையும் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஒரு கணம் நாங்கள் இன்னும் ஒரு தரத்திலே புரிந்து கொள்ளலாம். அவருடைய பசியுடைய கொடுமை இப்படி இருந்தது. இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்ம யார்கிட்டையாவது சாப்பாடு வாயால கேட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கோமா? யார்கிட்டையாவது எனக்கு பசிக்கிறது சாப்பாடு தாருங்கள் என்று யாராவது வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வீடுகளுக்கு சென்று எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் தாங்கள் என்று வாயினால் கேட்டு வாங்கி சாப்பிட்ட ஒருவர் தான் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது? நானும் நீங்களும் வாழுகின்ற வாழ்க்கை இந்த உலகத்திலே அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது எப்படி இருக்கிறது? யார்கிட்டையாவது நம்ம சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிடறதுக்கு கூட வெட்கப்படக்கூடிய மனிதர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இது அவருடைய பசியுடைய அகோரம். அவருடைய வறுமை இன்னும் ஒரு பக்கம் எப்படி இருந்தது என்று பாருங்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தரம் அக்ரஜத் இலைனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிஸான் முலப்பதன், ஒரு தரம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எங்களிடத்திலே கட்டுமையான ஒரு ஆடையை தூக்கி காட்டி, இந்த ஆடையில் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்து கிடந்த போதுதான் அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தது என்றார்கள். அல்லாஹ் அக்பர். கடுமையான ரஃப்பான கரடு முரடான ஒரு ஆடையை தூக்கி காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே உயிர் பிரிகிற நேரத்தில், அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில், இந்த உலகத்தை விட்டும் அவர் பிரிந்து செல்லுகிற நேரம் அவருடைய உயிர் எப்படிப்பட்ட ஆடைகளிலே வைத்து எடுக்கப்பட்டது தெரியுமா? இதோ இருக்கிறதே கரடு முரடான கம்பீரமான இறுக்கமான இந்த ஆடையில் வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் கடைசியாக பிரிந்தது. அந்த அளவுக்கு ஆடை இல்லாத ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்தவராக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களாக இருந்தால், இன்றைக்கு கொஞ்சம் பெண்களும் சரி ஆண்களும் சரி அல்மாரியை திறந்து பாருங்கள், கபட்டை திறந்து பாருங்கள், இருக்குகின்ற ஆடைகளை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் அக்பர். எப்படியான ஆடைகள் தோழர்களே! என்ன கலர்களில் எல்லாம் போட்டுக்கொண்டு இந்த உலகத்திலே உலா வருகிறோம். அவர்களுக்கு மௌத்தாகிற நேரம் கூட கடுமையான யமனிலே பின்னப்பட்ட அந்த ரஃப்பான ஆடையில் இருந்துதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உயிர் போனது. ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கிறார்கள். 1277வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன இம்ராஅத்தன் ஜாஅத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி புர்தத்தின் மன்சூஜத்தின், ஒரு பெண் கையினால் நெய்யப்பட்ட ஒரு புர்தாவோடு, அதாவது ஒரு சால்வையோடு வந்தார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கே எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அது அப்படியே கூஞ்சங்கள் விடப்பட்ட அழகாக அவருடைய கையினால் பின்னப்பட்ட அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. அப்ப வந்து சொன்னா, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக இது நான் கையினால் குஞ்சங்கள் வைத்து அழகாக பின்னி வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்றார்கள். ரசூலுல்லாஹ்க்கு தேவையாகத்தான் இருந்துச்சு. அதை எடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை எடுத்து வாங்கிய ரசூலுல்லாஹ் போர்வை, மேல போடுற சால்வை, அதை எடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கீழ் வேட்டி இல்லாததினால், கீழ் ஆடை இல்லாததினால், அந்த பெண் கையினால் நெய்து கொண்டு வந்த அந்த சால்வையை எடுத்து வேட்டியாக அல்லாஹ்வுடைய தூதர் உடுத்து கொண்டு வந்தார்கள். நாங்க எப்பயாவது ரோட்டுல போகக்குள்ள துடைக்கிற டவலை யாருமே எடுத்துட்டு போறே இல்லை, உடுத்துட்டு போறே இல்லை. வீட்டுல இருக்கிற பழைய சாரனோடு நாங்க கடைக்கு போறே இல்லை. வீட்டுல இருக்கிற ஆடைகளோடு வெளியில போற இல்லை. வெளியில போவதற்கு என்று ஒரு ஆடை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு சால்வை கொடுக்கப்படுகிறது. அந்த சால்வை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேவையாக இருந்தது. அதை வாங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வேட்டி கீழாடை இல்லாததின் காரணமாக அதை உடுத்துக்கொண்டு வெளியிலே வருகிறார். ஒரு சகோதரர் இருந்து கொண்டு, சா எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதை எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படி என்றார். ரசூலுக்கு கீழாடை இல்லாததினால் அந்த சால்வையை உடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர் சொல்கிறார், சா இது எனக்கு இருந்தால் அழகாக இருக்குமே அப்படி என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே இருந்து எழும்பி போய்
எல்லாரும் ஏசுறாங்க. நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேவையாக இருக்கிறது, அதை போய் நீங்க வேணும் என்ற மாதிரி கதைக்கிறீங்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தந்து விடுவார்களே. அப்ப அவர் சொல்றார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் அதை உடுக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, என்னுடைய மௌத்துக்கு பிறகு அது கபனாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன். அது என்னுடைய மௌத்துக்கு பிறகு அது கபனாக இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் உடுத்த ஆடை எனக்கு கபனாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கேட்டேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படி என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போய் அதை கலட்டி வந்து எதை ஆசைப்பட்டாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உடுக்க இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட இன்னொருவர் ஆசைப்படுகிற போது அதை கலட்டி கொடுத்து விட்டு இந்த உலகத்தில் இன்பம் கண்டு வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்த ஒரு வள்ளல் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் என்ன வாழ்க்கை வாழுகிறோம் தோழர்களே? நானும் நீங்களும், என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும், என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திலே ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோடீஸ்வரர்களாக அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் போதாது 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 போதாது, இதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வறுமையை கொஞ்சம் நினைத்து பார்த்தால் இந்த உலகமே வெறுத்து போகும் தோழர்களே. பாருங்கள், கடைசியில் அவருக்கு அந்த துணியே அவருக்கு கபனாக மாறியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இஸ்திஸ்கா மழை தேடி தொழுகின்ற தொழுகைகளிலே கையை உயர்த்தி துஆ கேட்பார்கள். நாங்கள் பார்ப்போம், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கமக்கட்டுடைய வெள்ளை தெரியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? துஆ கேட்பதனுடைய ஒரு கைஃபியத், ஒரு முறை சொல்லி தரப்படுகிறது. ஆனால் கையை உயர்த்தினால் தன்னுடைய உடம்பை மறைத்துக் கொள்ள முடியாத ஆடைதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்தது. கையை உயர்த்தினால் தன்னுடைய உடம்பை மறைத்துக் கொள்ள முடியாத ஆடைதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இருந்தது. இன்றைக்கு நாங்கள் யாருமே ஷர்ட் உடுக்கிற போது உள்ளுக்கு பெனியன் இல்லாமல் பெஸ்ட் இல்லாமல் உடுப்பது கிடையாது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் பெனியனை விட்டு பெஸ்டை நினைத்து ஒழுங்காக தன்னுடைய உடம்பை மூடிக்கொள்ளுகின்ற ஆடைகள் கிடையாது. கையை உயர்த்துவார்கள், அவருடைய கமக்கட்டு வெள்ளை தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடைகள் இருந்தது. சில நேரங்களில் ஒரு சால்வை இருக்கும், அந்த சால்வையை தான் அங்காலும் இங்காலும் போட்டு சுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியிலே வருவார்கள். அப்படிப்பட்ட வறுமையான நிலைமையில் தான் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நானும் நீங்களும் இந்த உலகத்திலே கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் அனஸ் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகிற வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியில 1031வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் பெரிய சகனிலே வைத்து சாப்பிட்டதே கிடையாது. பெரிய பிங்கானிலே வைத்து பெரிய சகனிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்ட வரலாறே கிடையாது. ஒரு துணி துண்டு வைக்கப்படும், அந்த துணியிலே ரொட்டி வைக்கப்படும், அதை எடுத்துத்தான் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வீடுகளிலே மனைவி ஒரு வெடிச்ச பிங்கான வச்சா எவ்வளவு பிரச்சனை வருகிறது, எவ்வளவு சோதனை வருகிறது. எங்களோட வீட்டில் ஒரு பிங்கான் நல்லமில்லை என்றால் எவ்வளவுத்தான் வாங்கி தந்தாலும் உனக்கு ஊரவம் வந்தா நல்லதவப்பா, எனக்கு நீ இதுல தானே தாரா என்று சண்டை பிடிக்கின்ற ஆடவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய சகனிலே வைத்து சாப்பிட்ட வரலாறு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வரைக்கும் மேசையில வச்சு அமர்ந்து சாப்பிட்ட வரலாறே கிடையாது. அவருடைய வறுமை, நம்ம மேசை இல்லாம சாப்பிட்ட வரலாறே கிடையாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அவருடைய வீட்டை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிற போது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய வீடு என்பது எப்படிப்பட்ட வீடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்து அந்த மதீனாவிலே உள்ள மஸ்ஜித் நபவி இருக்குகின்ற காணியை தன்னுடைய காசை கொடுத்து, சொந்த காசை கொடுத்து வாங்கி அந்த இடத்திலே பெருமாண்டமான பள்ளியை அமைத்து தன்னை நம்பி வந்த ஏழைகளுக்கெல்லாம் காணிகளை பிரித்து கொடுத்துவிட்டு தனக்கு என்று ஒரு வீட்டை எடுத்த போது, தனக்கு என்று ஒரு வீட்டை எடுத்துக்கொண்ட போது பள்ளியுடைய பக்கத்தில் ஒரு சிறியதொரு அறை. எல்லாரும் எப்படி செய்வாங்க சொல்லுங்க? பெரிய காணியை வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு தனக்கு பெருமாண்டமான ஒரு இடத்தை வைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் மாறி பெருமாண்டமான ஒரு காணியை வாங்கி பள்ளிவாசல்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துவிட்டு விளையாட்டு மைதானத்துக்கு கொண்டே ஒதுக்கிவிட்டு யுத்தங்களையும் அந்த அம்புகளையும் எறிந்து பழகுவதற்காக பெருமாண்டமான இடத்தை ஒதுக்கிவிட்டு தன்னை நம்பி வந்த மக்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துவிட்டு தனக்கு என்று சொந்தமாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்ட போது அந்த இடம் அல்லாஹ்வுடைய தூதர் இரவையிலே நின்று தொழுதால் சுஜூது செய்ய முடியாது, காலிலே குத்த வேண்டும், காலை எடுக்க வேண்டும், அப்போது சுஜூது செய்வார்கள். பிறகுதான் ஆயிஷா நாயகி செய்வார்கள்,
காலை நீட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே இருந்தது என்றால் அல்லாஹ் அக்பர். இன்று நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எவ்வளவு கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னலாருடைய பசியும் அவருடைய வறுமையும் ஒரு அவர் அல்ல, 2 அவர் அல்ல, அவருடைய வாழ்க்கையை பல நாட்களாக படித்தால் அவருடைய வாழ்க்கைகளில் முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதருடைய பசியும் அவருடைய வறுமையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக வைத்து இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் அது கஷ்டங்களே அல்ல என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஏற்படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் நாம் இபாதத் இல்லாமல், தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், வணக்கங்கள் இல்லாமல், நல்ல மனிதர்களாக இல்லாமல் கஞ்சாவுக்கும் சூதுக்கும் சூதாட்டத்துக்கும் விபச்சாரத்துக்கும் பாவத்துக்கும் உடந்தையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் உண்மையான சோதனை என்பதை மறந்து விடாமல் அப்படிப்பட்ட பாவங்களிலே இருந்து மீண்டு அல்லாஹுவை இந்த உலகத்திலே புகழ்ந்து அவனுக்கு கட்டுப்பட்ட நல்ல அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இந்த உலகத்திலே அவருடைய பசியும் அவருடைய வறுமையும் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மரணிக்கின்ற நேரத்தில் விட்டு விட்டு போனது எது அப்படி என்று நீங்கள் பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஒரு கோவர் கழுதை. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் அவருக்கு என்று அவர் விட்டு விட்டு போனது. இன்றைக்கு வாரிசுகளுக்கு என்று நாங்கள் எல்லாம் சொத்தை சேகரித்து வீடுகளை கட்டிவிட்டு தான் நாங்கள் மௌத்தாக நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரத்தில் எது மிஞ்சி இருந்தது என்றால் ஒரு கோவர் கழுதை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவர் கழுதையும் அவருடைய யுத்தத்துக்கு கொண்டு போகின்ற ஆயுதங்களும் தான் இருந்தது. ஆனாலும் அவருடைய கவசம் ஒரு யூத மனிதனிடத்திலே சாப்பாட்டுக்காக வேண்டி வைக்கப்பட்ட நிலைமையில் தான் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி போனார்கள். ஒரு தலைவர் அந்த சமுதாயத்துக்கு காலால் கட்டளையிட்டால் அந்த முழு சமுதாயமும் தலையினால் அந்த கடமைகளை நிறைவேற்றும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்தஸ்து பெற்றவர். உமர் அவர்கள் வந்து கேட்டார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, பள்ளியில் இப்படி படுத்துக்கொண்டு கிடக்கிறீர்களே யா ரசூலுல்லாஹ், பாயுடைய அச்சுக்கள் எல்லாம் முதுகுலே பதிந்து போய் இருக்கிறதே, சொன்னால் உங்களுக்கு ஒரு துண்டு பெட்ஷீட்டாவது கொண்டு தரமாட்டோமா என்று கேட்டார்களே. ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்களா என்று யோசித்து திரிந்த அந்த சமூகம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற போது சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம தந்த கவசத்தை இன்னொருவரிடத்தில் அடகாக வைத்துவிட்டு அதற்கு கோதுமையை வாங்கித்தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற நிலைமையில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் உலகத்தை விட்டும் பிரிந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமைக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே உள்ள எல்லோருமே மக்காவிலே இருந்து வந்த எல்லோருக்குமே உதவி செய்கிறார்கள். எல்லாரும் உதவி செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு அக்களுக்கு உதவி செஞ்சாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு சஅத் இப்னு மஹ்ரமார் அவர்கள் உதவி செய்ததை போல எல்லாரும் உதவி செஞ்சாங்க. உமர் அவர்களுக்கு இன்னொரு உதவி செஞ்சார். இப்படி எல்லாம் உதவி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்க்கு யார் உதவி செய்கிறது? எல்லாரும் பார்த்தது வந்தவர்களை தான். ரசூலுல்லாஹ்க்கு யார் உதவி செய்ய வேண்டும்? யாருமே இல்லை, யாருமே கவனிக்கவில்லை. உம்மு சுலைம் விதவ பொம்பளை பார்த்தா ரசூலுல்லாஹ்வை யாருமே கவனிக்க இல்லையே. எல்லாரும் சஹாபாக்களுக்கெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் வந்தார். அவர் சாப்பிடணும், அவருக்கு கொடுக்கணும், உண்ண சாப்பாடு கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும். யாரு என்ன செய்வது? அப்போது அந்த நேரத்தில் உம்மு சுலைம் அவர்கள் ஒரு விதவ பொம்பளை, கணவன் இல்லாத அந்த விதவ பொம்பளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி போய் அவர் பிறகு கல்யாணம் முடிச்சா போய் என்ன செய்யறாண்டா, யா ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு யாருமே உதவி செய்யல யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இருக்கிறது இந்த தோட்டம் மட்டும் எனக்கு சொந்தமானது, என் கணவர் விட்டுட்டு போன ஒரு தோட்டம். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தோட்டத்தில் இவ்வளவு மரத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க, இந்த ஈச்ச மரங்களை நீங்க யூஸ் பண்ணுங்க யா ரசூலுல்லாஹ், அதை நான் யூஸ் பண்றேன், உங்களுக்கு ஏதாவது தரணும் என்று நினைக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த தோட்டத்தை வாங்கினாங்க. அந்த விதவை பெண்ணிட்ட வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிள்ளையை வளர்த்தார் தானே, ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள், அவருடைய தாயாரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இந்த தோட்டம் எனக்கு அன்பளிப்பாக இவர் தந்தது, அதை நான் கொடுக்க வேண்டும், அதை கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்யுங்க, ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தாயே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வறுமையான கஷ்டமான அந்த காலத்தில் கூட மற்றவருக்கு கொடுத்துவிட்டு தான் தன்னுடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் சுமந்து கொண்டு வாழ்ந்த ஒருவர் தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய பசியும் அவருடைய வறுமையும் இந்த உலகத்தில் யாருமே கண்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை சோதனை களமாகவே மாறி இருந்தது. இன்று எங்களுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாகவே இருக்கிறது. எனவே அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அல்லாஹ் தஆலா நிறையவே எங்களுக்கு தந்திருக்கிறான். பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே எங்களுக்காக, நாம் அவனுக்காக, அவனுடைய இபாதத்துக்களை இந்த உலகத்திலே பேணி நடக்குகின்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.